குட் மார்னிங். ஆகஸ்ட் 29க்கான மார்க்கெட் அப்டேட் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நிஃப்டி அண்ட் தென் சென்செக்ஸ் ரெண்டுமே இன்னைக்கு டவுன்ஃபால்ல ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக காணப்படுது. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் முத்தூட் ஃபைனான்ஸ், அவங்களுடைய துணை நிறுவனமான முத்தூட் மணிக்கு 499 கோடி ரூபாய் முதலீடு அப்படிங்கறத பண்ணிருக்காங்க. இந்த முதலீடு எதற்காக பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய டெப்டை ரெடியூஸ் பண்றதுக்காகவும் பிசினஸ் இன்னும் ஸ்டடி பண்றதுக்காக முத்தூட் ஃபைனான்ஸ் நிறுவனம் அவங்களுடைய துணை நிறுவனமான முத்தூட் மணிக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத பண்ணியிருக்காங்க. பட் மணியா இன்வெஸ்ட் பண்ணாம கிட்டத்தட்ட 3,25,000 பங்குகளா வாங்கியிருக்காங்க. தென் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க தன்னுடைய 48வது ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் அப்படிங்கறத கண்டக்ட் பண்றாங்க. முகேஷ் அம்பானி அவர்கள் 44 லட்சம் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட டைரக்டா மீட்டிங் அப்படிங்கறத கண்டக்ட் பண்றாங்க. இந்த மீட்டிங்ல அவங்களுடைய பிசினஸ் எப்படி விரிவாக்குறது, ஆயில் அண்ட் கேஸ் எப்படி இன்னும் அப்கிரேட் பண்றது, தென் ரீட்டைல் சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றது, டிஜிட்டல்ல நம்மளுடைய ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கறத எப்படி கொண்டு வருது, இந்த மாதிரி ஏகப்பட்ட டாபிக்ஸ்ல இந்த மீட்டிங் அப்படிங்கறது நடைபெற போகுது இன்னைக்கு. ஸோ இதனால ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டாக்ஸை இன்னைக்கு கிளீனா வாட்ச் பண்ணுங்க. என்டிபிசி நிறுவனம் அவங்க இதனால் வரையிலும் கோல் பிசினஸ் அப்படிங்கறத பண்ணிட்டு இருந்தாங்க, கோல் மைனிங். இப்போ கோல் மைனிங் பிசினஸ் மட்டும் தனியா என்டிபிசி கோல் மைனிங் லிமிடெட்ங்கிற நிறுவனத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. செப்டம்பர் எண்டுக்குள்ள ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோல் மைனிங் இப்போ தனியா டிரான்ஸ்ஃபர் பண்ணதுனால என்டிபிசி கோல் மைனிங் லிமிடெட் என்டிபிசி நிறுவனத்துக்கு 10,000 கோடி ரூபாய் அப்படிங்கறத கொடுக்க போறாங்க. என்டிபிசி நிறுவனம் லாஸ்ட் இயர் பினான்சியல் இயர் 2025ல கோல் மைனிங் பிசினஸ் மூலியமா ரெவென்யூ அப்படிங்கறத 7,700 கோடி எடுத்திருக்காங்க.